ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வந்து டெய்லி அனலைசிஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துருமா. அன்வான்ட் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம வந்து டே பார்க்கல. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா டேக்கு போயிடலாம். டே அனலைசிஸில் மினிட் வந்துச்சு. இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு பிரேக் டவுன் மாதிரி கொடுத்துட்டு மேலே போனால் ஒரு சின்ன கீழே ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது. இன்கேஸ் திரும்பி இது நல்ல ஒரு அக்ரெசிவாக போனால் இதுக்கு மேலே போகணும். குறைஞ்சது 48,500 மேலே போனால் தான் நல்ல அக்ரெசிவான பையிங் கிடைக்கும் டேயில் பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் 15 மினிட்ஸ் நம்ம எப்பயும் போல் அனலைஸ் பார்ப்போமா. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 48,200 இந்த லெவல் வந்து ஒரு சரியான சப்போர்ட்டில் இருந்தது. 48,200 யா ஓகேவா. இப்போ வந்து லாஸ்ட் 1 ஹவர் ஒரு அக்ரெசிவான செல்லிங். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா கால் வாங்கிக்கோங்க. இப்போ மார்க்கெட் இருக்குதுன்னா சரி டிப்ஸ் நான் வச்சுக்கோங்க. மேலே போகிறேன்னா மேலே போயிட்டு ஒரு சின்ன ஹோல்டு எடுத்துகிட்டு திரும்பி மேலே போகணும். இப்படி போனால் அப் ட்ரெண்டு. அதேமாதிரி கீழே வரேன்னா கொஞ்சம் மேலே சின்ன ஹோல்டு எடுத்துகிட்டு திரும்பி கீழே வரணும். இது டவுன் ட்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் எப்போ வந்து ஒரு ரேஞ்ச் வந்து மேலே போகிறதா கீழே போகிறதா ஒரு ரேஞ்ச் ஆகும்ல சொன்னல. இப்போ அப்படி இருக்கும்போது இப்படி போகும்போது இந்த லெவல்கிட்ட அதுமாதிரி இப்படி வந்துன்னா இப்படி இந்த லெவல்கிட்ட இந்த லெவல் ரேஞ்சில் வந்து எப்போ வந்து ஒரு அக்ரெசிவான ஆப்போசிட்டில் இப்போ பையிங் இப்படி மேலே இருக்கிறேன்னா அக்ரெசிவாக இருக்கும்போது சொல்லுன்னு ரொம்ப அக்ரெசிவாக இறங்கணும். அப்போ வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸ்மாலாக சின்ன பொறுமையாக வந்து இறங்கினா அது கிடையாது. கொஞ்சம் அக்ரெசிவாக எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பார்த்தா தெரியும். ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸில் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக வந்து செல்லிங் வந்துக்குதுன்னு பாருங்கள். 48,500 கிட்ட 500 400 ரவுண்ட் லெவலேருந்து. ஸோ கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் ரெண்டே பார் ½ அன் ஹவரில் இது பண்ணிச்சுன்னா எந்த அளவுக்கு செல்லிங் இதில் இருக்குன்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மொதல் விஷயம் சரிங்களா. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ செல்லிங் வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து அனலைஸை தான் பார்க்கணும். ஓகே, நாளைக்கு வந்து இப்போ ஆர்டர் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து 48,000 அது ஒரு ரவுண்ட் லெவல் கேட்டால் ட்ரேட் ஆகினுக்குது. ஓகே, மொதல் விஷயம். ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 48,234 இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகிக்குது. ஓகே, நம்ம ட்ரேட் எப்பயும் போல பிளான் பண்ணுவோம். 3 சினாரியோ தான். ஒன்று கேப் அப்பு, கேப் டவுனு, ஃப்ளாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், சாரி ஒரு சின்ன இன்டர்ப்ரெஷன். இப்போ சப்போஸ் கேப் அப் இதுக்கு மேலாம் கேப் அப் ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு ட்ரெண்டு அக்ரெசிவ் செல்லிங் பார்த்தியா இது வந்து வீணாயிடும். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் சைன் அப்படியே மேலே போயிட்டு இது பிரேக் கொடுத்து பையிங் போக ஃப்யூச்சரில் பையிங் போக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் இப்படி இங்கே ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் குறைஞ்சது 48,000 வந்து பர்ஃபெக்டாக அப்படி மொதல் ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே பிரேக் அவுட் கொடுத்துட்டு 47,980 60 70 இந்த மாதிரி வந்து ஓடி இருந்ததுன்னு வச்சுக்கி, இல்லை குறைஞ்ச ஒரு 9:30 மேலே ஓட ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு 48,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம வந்து செல்லிங்க்கு பார்க்கணும். மார்க்கெட்டை செல்லிங் பார்த்தா நம்ம வாட் வி எக்ஸ்பர்ட் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்த்தா 48,900 மொதல் டார்கெட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 800 48,900 800 நான் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம். எப்போ 48,000 பிரேக் அவுட் பண்ணால் ஓகேவா. கீழே கற்று டார்கெட்டு சொல்கிறேன். அதுவே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இப்படி மேலே போயிட்டோன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக வாய்ப்புகள் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால். இன்கேஸ் கேப் டவுனில் 48,000 கீழே கேப் டவுனில் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து செல்லிங் பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் செல்லிங்லே ஓகேவா. சப்போஸ் மேலே கேப் அப் இந்த மாதிரி லெவலில் கட்டலாம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. கீழே கற்ற வந்துடுங்க, பையிங் சைனுக்கு பாருங்கள். இல்லை ரேஞ்ச் வாலடைல் ஆகும். பெரிய லெவலில் நம்ம எந்த ஒரு ட்ரெண்டையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சின்னதாகவே கிடைச்சா போதும். ஆப்ஷனில் ஒரு 10 to 20% கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான அனலைசஸ். அண்ட் தென் ஃபின் நிஃப்டி பார்ப்போம். எப்பயும் போல் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,400 ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு ஏன்னா லாஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே ட்ரேட் ஆகிருக்கலாம். ஓகேவா. ஸோ அப்படின்ற கேஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம வந்து இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக
ரியாக்ட் பண்ண வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துக்கிறது நம்ம செல் பண்ணிவிட்டு இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு நம்ம செல் பண்ணலாம். செல் பண்ணால் நம்ம குறைஞ்சது வந்து 300 கிட்ட நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அப்படி எப்படின்னா ஃப்ளோவில் வர மாதிரி ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால். இன்கேஸ் கேப் அப்னா இதுக்கு மேலே அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு வாலடைல் ஆகும். மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து நம்ம கேப் அப்பில் இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ட்ரேடை. இதுவே பெரிய கேப் அப்னா இந்த லெவலுக்கு தான் கேப் அப் ஆனால் மார்க்கெட் வந்து பையிங் சைன் போக வாய்ப்பு தான். வேணால் பாசிட்டிவ் பை பண்ணுறது பெட்ரு, இல்லை கொஞ்சம் வெயிட் கூட பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நாளைக்கு நிஃப்டி அனாலிசிஸ் தான். அதை நம்ம லேட்டர் பார்ப்போம். இருங்க. இதே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அது இந்த லெவலில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸும் அது சின்ன புல் பேக் ஆக வாய்ப்புது. அண்ட் தென் எம் பேட்டர்ன் ஏதாவது க்ரியேட் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பார்க்கலாம். எம் பேட்டர்ன் எடுத்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் தான் பண்ணி ஆகணும். காரணம் எம் பேட்டர்ன் எடுத்து மேலே நல்லா ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே. எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் செல்லிங் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 15 மினிட்ஸில் எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செல்லிங்க்கு அப்போ ரெடி ஆகலாம். அது வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு ரெடி ஆகிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஓகே. ஃபின் நிஃப்டி ஓகேவா? செல்லிங் சொல்லிச்சா, அதுக்கு வந்து டார்கெட் கீழே நம்ம போடத்தான் 21,280 300 இந்த மாதிரி. இதுதான் நிஃப்டி. நம்ம நிஃப்டி தான் பார்க்கணும். ஏன்னா நிஃப்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் நம்ம நிஃப்டி பார்ப்போம். 21,700 ஆல்மோஸ்ட் 650 680 700 மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெளிவா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப 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 பாசிபிள் ஹையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இது பண்ணே வச்சுக்க அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கிறான். சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணாலோ இல்லை கொஞ்சம் கேப் டவுனில் இந்த லெவலில் கிட்ட கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலோ நம்ம செல் பண்ணலாம். கொஞ்சம் 21,600 வரைக்கும் நம்ம 600 580 590 வரைக்குமே. இன்கேஸ் கேப் அப்புன்றது ரொம்ப பெரிய கேப் அப் ஆகக்கூடாது. ரொம்ப பெரிய கேப் அப்னா ஆகாமல் இருந்தால் நம்ம செல் பண்ணலாம். இதுக்கு மேலெலாம் இந்த லெவலுக்கிட்ட ட்ரேட் ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். செகண்ட் ஹாஃபில் நம்ம செல் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். காரணம் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோ டெய்லியும் பார்க்கணும், உங்களுக்கு தெரியும். பிரேக் அவுட் கொடுனா குறைஞ்சது வந்து அந்த பிரேக் அவுட் லெவலுக்கிட்ட வரணும். ஃப்ளாட்டில் மோஸ்ட்லி ஓப்பன் ஆனால் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குதா, ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கொஞ்சம் கேப் அப் ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு கீழே இந்த லெவலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 11 o'clock 11:30 வரைக்குமே இங்கே ட்ரேட் ஆகியிருந்தானா ஓகே, அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்க போகிறோம் அர்த்தம். நம்ம செல்லிங்க்கு ரொம்ப அக்ரெசிவாக பார்க்கலாம். 100 பாயிண்ட்ஸ்ன்றது ஈஸியாக வந்துடும், நமக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இன்கேஸ் இதுக்கு மேலே போய்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் மேலே பைங்கிலே இருந்தானா நம்ம வந்து அப்போ வந்து நம்ம செல்லிங்க்கு நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம வந்து பையிங் தான். நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம செல்லிங்க்கு நாளைனா இன்றைக்கி தான் டியூஸ்டே, இன்றைக்கி வந்து செல்லிங்க்கு நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஓகேவா? பட் அதுக்கான சினரியா பாருங்கள். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து டவுன்ஃபால் ஆகிக்கிறானுங்க. முதல் விஷயம், நேற்று மட்டும் லாஸ்ட் 30 மினிட்ஸில் பார்த்தா 130 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸு 140 பாயிண்ட்ஸ் கிட்டே டவுன் ஆகிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் சொல்கிறேன், இப்போ செல்லிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் ஆகணும். இப்போ இருக்கிற லெவலில் கொஞ்சம் ரேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் கொஞ்சம் 1 hour கிட்ட ரேஞ்ச் ஆனால் கூட போதும் தான். தட்ஸ் எனஃப். நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பட் பிரேக் அவுட்ன்றதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுனா அப்படி தான் இருக்கணும். அதே இப்போ ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி பிரேக் அவுட் ஆகுனா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். காரணம் நினச்சிக்க ஆல்ரெடி இங்கே செல்லிங் பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்னவாங்க, ஓகே இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, இங்கே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும், இல்லை நம்ம ஆப்ஷன் வந்து டிகே ஆகும், சரி நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகும். அதுக்கடுத்து வாலட்டைல் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வாலட்டைல் ஆனால் நம்ம மறுநாள் தான் நம்ம செல்லிங் பார்க்க வேண்டியதாக நம்ம சிச்சுவேஷன் கூட ஆகலாம். ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி சினரியோ ஆக வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன். இதுவே கொஞ்சம் மேலே இந்த லெவலுக்கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 13 to 15 மினிட்ஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் மொதல் பார் இப்படி வந்தது, ரெண்டாவது பார் இப்படி, மூணாவது பார் இப்படி, நாலாவது பார் இந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னு வச்சுக்கி ஓகே ஒரு 10 மணிக்குள்ளோ இல்லை 11 மணிக்குள்ளோ நம்ம செல் பண்ணிடலாம். ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நிஃப்டி நம்ம இண்டெக்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணல. நம்ம வந்து இப்போ வேறு என்ன பார்க்குறோன்னா நாம் வேறு என்ன பார்க்குறோம், கிரிப்டோ அனலைஸ் பார்க்குறோம். ஓகேவா? கிரிப்டோ அனலைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சஸ் கொண்டு வந்துக்கிறோம். அதாவது சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நாமளும் ப்ராஃபிட் பண்ணுறோம்ல, சேர்ந்து நம்ம 2 பேரும் கொலாபரேஷனில்
அனலைஸ்லேருந்து சரி, டார்கெட்டு, எக்ஸிக்யூட்டு எல்லாமே வந்து நம்ம சேர்ந்தே பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு ஈஸியாக ஒரு சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்களும் ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.